ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் பரமசிவன் ஃபாத்திமா. பரமசிவனும் ஃபாத்திமாவும் எப்படி இறந்து ஆவியா மாறினாங்க, அவங்களுக்கும் அவங்களால படுகொலை செய்யப்பட்டவங்களுக்கும் என்ன விரோதம், அவங்க கொலை பண்ண நினைச்சிருந்தவங்கள கொன்னாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மைய கதை. லக்ஷ்மி கிரியேஷன் சார்பா இசக்கி கார்வண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் விமல், சாயாதேவி, அருள்தாஸ், ஆதிரா, MS பாஸ்கர், மனோஜ்குமார், ஸ்ரீரஞ்சினி, காதல் சுகுமார், கூல் சுரேஷ், வீரசமர் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தீபன் சக்கரவர்த்தி மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு M சுகுமார் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு இசக்கி கார்வண்ணன். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மலை கிராமம் ஒன்று மத மாற்றத்தால் 3ஆக பிரிஞ்சு கிடக்குது. சுப்பிரமணியபுரம் அப்படின்ற ஒரு கிராமம், இதில் ஹிந்துக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. யோகோபுரம் அப்படின்ற ஒரு கிராமம், இதில் பெரும்பான்மையான கிறிஸ்துவர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னொன்று சுல்தான்பேட்டை, இதில் முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி 3 இடத்துல 3 விதமான மக்கள் மதத்தால் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. இந்த பிரிவுக்கான காரணம் பரவலான மத மாற்றங்களே அப்படின்றதோடு இந்த படம் தொடங்குது. இதில் ஹிந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அடிக்கடி மோதலும் ஏற்படுது. விசேஷ நாட்களில் இந்த பிரிவு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சண்டை, கைகலப்பு அப்படின்னு நடந்துட்டே இருக்கு. இந்த நிலையில் யோகோபுரம் இந்த ஊரில் ஒரு திருமண வரவேற்பு நடக்குது. இது நடந்த அந்த நாள் இரவில் கல்யாண மாப்பிள்ளை மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டு மரணம் அடைகிறாரு. இதே நேரத்தில் துபாய்க்கு போயிட்டு சுப்பிரமணியபுரம் கிராமத்துக்கு வரும் கூல் சுரேஷுக்கு திருமணம் நடைபெற இருந்த நிலையில் அவருமே மர்மமான முறையில் மரணம் அடைகிறாரு. இறந்த இவங்க 2 பேரும் அடர்ந்த காட்டுக்குள் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இதனை அடுத்து இந்த தொடர் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தனி போலீஸ் படை அமைச்சு காவல்துறை இன்ஸ்பெக்டர் இசக்கி கார்வண்ணன் தீவிர விசாரணையில் இறங்கி கொலையாளியை கண்டுபிடிக்க காட்டுக்குள்ள முகாமிட்டு தங்குறாரு. காவல்துறை கிராமங்களில் இருக்கிற 2 மதங்களை சார்ந்த மக்களை விசாரிக்கும் போது எந்தவித தடயங்களும் கிடைக்காம குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாம திணறுது. இந்த கொலைகளை செய்கிறது பரமசிவன்ற விமல் மற்றும் ஃபாத்திமான்ற சாயாதேவி. இது தெரிஞ்சாலுமே இவங்களை யாருமே காட்டி கொடுக்காம இருக்காங்க. இந்த கொலைகளால் 2 பிரிவினருக்கும் அடிக்கடி மோதலும் ஏற்படுது. விமல் மற்றும் சாயாதேவி இவங்க 2 பேருமே ஏன் இந்த கொலைகளை செய்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன, இவங்களை போலீஸ் கண்டுபிடிச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கிராமத்தில் நடக்கிற மதமாற்றம் எப்படி குடும்பத்தை பிரிக்குது, அவங்களோட வாழ்க்கையை மாற்றி பிரிவினையை எப்படி ஏற்படுத்துது, அது மட்டும் இல்லாமல் தோற்றத்தால் மதம் மாறினாலும் மனதால் மாறாமல் தவிக்கிற சிலருக்கு ஏற்படும் துன்பங்களை காதல் கலந்து கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் இசக்கி கார்வண்ணன். விமல் பரமசிவன்ற கேரக்டரில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ஆவியாக வரும் ஆரம்ப காட்சிகள், ஊர் மக்கள் நலனுக்காக ஃப்ளாஷ்பேக்கில் ஆசிரியராக வரும் காட்சிகள், சாயாதேவி ஃபாத்திமான்ற கேரக்டரில் ஆவியாகவும் ஃப்ளாஷ்பேக்கில் பள்ளி ஆசிரியையாகவும் விமலை துரத்தி காதலிக்கிறது, இப்படி சில. பாதிரியாராக MS பாஸ்கர், போலீஸ் இன்ஸ்பெக்டராக இசக்கி கார்வண்ணன், அண்ணனாக வில்லனாக சினிமோட்டோகிராஃபர் M சுகுமார், துபாய் மாப்பிள்ளையாக கூல் சுரேஷ், சாமியாராக அருள்தாஸ், அம்மாவாக ஸ்ரீரஞ்சினி மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான மனோஜ்குமார், ஆதிரா, சேஷ்விதா, விமல்ராஜ், மகேந்திரன், காதல் சுகுமார், ஆறுபாலா, வீரசமர், கலை இவங்க எல்லாருடைய நடிப்பும் படத்துக்கான வலு.
இயற்கையையும் அதை சார்ந்த காட்சிகளையும் தன்னுடைய கேமரா கோணங்கள்ல அழகாக படமாக்கி இருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எம் சுகுமார் தன்னோட சினிமாட்டோகிராஃபியில. தீபன் சக்கரவர்த்தியின் பின்னணி இசை மற்றும் படத்தோட லிரிக்ஸ் கதைக்கு ஏற்ற மாதிரி பயணமாகுது. எடிட்டர் புவன், ஆர்ட் டைரக்டர் வீரசமர், ஸ்டன் டைரக்டர் தினேஷ் காசி, டான்ஸ் டைரக்டர் லீலாவதி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. எந்த மதமாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றென்ற சிந்தனையோடு மனிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும் மக்களிடம் மத மோதல்களை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.